பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுடைய உபகோயிலான ஆவினங்குடி திருக்கோயில் இன்றைக்கு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. குடமுழுக்கு காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதேபோல் பழனி ஆண்டவர் திருக்கோயில் உபகோயில்களான 50 திருக்கோயில்களுக்கும் பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக முழுமையாக ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய குடமுழுக்கு முழுவதுமாக முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பழனி திருக்கோயிலே வரலாறு காணாத அளவிற்கு சிறப்பான ஒரு குடமுழுக்கை இன்றைய அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி அவர்கள் தலைமையிலே அனைவரும் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். இந்த வைபவங்களுக்கு துணையாக இருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களுக்கும் எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமையின் சக்கரபாணி அவர்களுக்கும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய செந்தில் அவர்களுக்கும் அதேபோல் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களுக்கும் ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களுக்கும் கூடுதல் ஆணையாளர் இணை ஆணையாளர் மாரிமுத்து போன்றவர்களுக்கும் இந்த நேரத்தில் அமைச்சர் என்ற முகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பழனி திருக்கோயிலே பயிலுகின்ற 6500 மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு புத்தக பையுடன் கூடிய கல்வி உபகரணங்களை வழங்கினோம். அதோடு இல்லாமல் முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே வடித்தெடுக்கப்பட்ட தீர்மானமான கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற 60 நபர்களுக்கு இன்றைக்கு பரிசளிப்பு விழாவை நடத்தினோம். 6500 மாணவ செல்வங்களுக்கும் கண் சிகிச்சை முகாம் பெறுகின்ற முகாமினை இன்றைக்கு துவக்கி வைத்தோம். இதோடு மட்டுமல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக பழனி கல்லூரியிலே முதலிலே கல்லூரிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பெருமை திராவிட மாடல் ஆட்சி நாயகன் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை சாரும். சென்னை சில்க் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெள்ளித்தகடுகளை பதிக்கின்ற பணியை துவக்கி வைத்திருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக ரோப்கார் செல்வதற்கு வசதியையும் அதேபோல் கட்டணமில்லாமல் இலவசமாக ரோப்கார்டிலே வந்த மாற்றுத்திறனாளிகள் தரிசனம் செய்வதற்குண்டான திட்டத்தையும் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றோம். அடுக்கடுக்கான திட்டங்கள் அறநிலையத்துறையின் சார்பில் அடுக்கிக் கொண்டே போவதால் தான் அற்ப மனம் கொண்டோர் எப்படியாவது ஆன்மீகத்திற்கும் இறையன்பர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் ஒரு விளைவை உண்டாக்க நினைக்கின்றார்கள். திராவிட மாடல் ஆட்சி உறுதியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு அனைத்து மதத்தினரை ஒன்றாக பாவித்து அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாட்டினை சுதந்திரமாகவும் முழு அமைதியோடும் அமைதி பூங்காவாக திகழ்கின்ற தமிழகத்திலே நடைபெறும். எங்களுடைய இறைப்பணி தொடரும்.